கிளாஸ் என்ன டாபிக்? மீத்தேன் ஃபார்மேஷனா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நோட்ஸ் யார் எடுத்து மாட்டாங்க? மேடம் நோட்ஸ் எடுத்து சொல்லலாமா இல்லையா? எங்களுக்கு புரியுற வரைக்கும் சொல்லி தரணும். நீங்க பிள்ளைங்களுக்கு பாடமே தெரியல, பாடம் என்ன தலைப்புனே தெரியல. ஆண்டுக்கு பல கோடிகளை கொட்டி ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வியை அரசு வழங்கி வரும் நிலையில் அடிப்படையான கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க இயலாத அளவிற்கு மாணவர்களை தயார் செய்து வைத்திருந்ததாக ஆசிரியையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் எச்சரித்த காட்சிகள்தான் இவை. நீங்க சொல்ற வாகை சொல்றோம்னா குப்பையெல்லாம் போடணும். ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, யாருக்கு என்னன்னு தெரியல. Yes. Today how the children are planning the class late. Sir, எனக்கு நல்லா புரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்க. திருத்தணியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் திடீர் ஆய்வுக்கு சென்றார். அப்போது 12ஆம் வகுப்பில் கெமிஸ்ட்ரி பாடம் நடந்து கொண்டிருந்தது. மாணவர்களிடம் ஆசிரியை புரியும் வகையில் பாடம் நடத்துகிறாரா என்று கேள்வி எழுப்பினார். புரியுதா? புரியுமா புரியாதா? சொல்லி என்ன எடுத்தாங்க? நேற்று எடுத்தாங்க கேட்டேன். அவ்வளவு சொல்றீங்கள, என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. சார் எனக்கு நல்லா புரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்க. பெரும்பாலான மாணவர்களுக்கு ஆசிரியை என்ன பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றே தெரியவில்லை. எடுக்காம எப்படி பண்ணுவீங்க? புக்கை வச்சு ஃபாலோ பண்ணுவீங்களா? சரி, புக்லயே குறிப்பிட்டிருக்கீங்களா? ஏதாவது எடுத்தாதானா நமக்கு எழுதாதான் இதெல்லாம் பழகும். எங்களுக்கு புரியுற வரைக்கும் சொல்லி தரணும். நீங்க பிள்ளைங்களுக்கு பாடமே தெரியல, பாடம் என்ன தலைப்புனே தெரியல. சரி, இது என்னடா சொல்றாங்க? பிரைமரியில இருந்து ஐடென்டி ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, யாருக்கு என்னன்னு தெரியல. நிறைய பேர் எதுக்குன்றது தெரியல. உடனடியாக கெமிஸ்ட்ரி பாடப்புத்தகத்தை கையில் வாங்கிய மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஒவ்வொரு மாணவரிடமும் சென்று சிரித்த முகத்துடன் கேள்வி எழுப்ப பலர் திருவென விழித்தனர். புரியுதா? புரியுமா புரியாதா? சொல்லி என்ன எடுத்தாங்க? நேற்று எடுத்தாங்க கேட்டேன். அவ்வளவு சொல்றீங்கள, என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. மேடம் எடுத்த கிளாஸ் சொல்லு. என்னப்பா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் அயனிக் கிளாஸ். சரி, மேடம் சொன்ன டாபிக் எந்த பக்கத்துல போய் காட்டு. இதை எடுத்தியா? சொல்லு. ஒரு மாணவன் வகுப்பிற்கு தாமதமாகத்தான் வந்ததாக தெரிவித்தான். விசாரித்தால் இரு வகுப்பு மாணவர்களை ஒரே வகுப்பில் வைத்து பாடம் நடத்துவது தெரிய வந்தது. பலருக்கு இன்று நடத்திய பாடமும் புரியவில்லை, முந்தின நாள் நடத்திய பாடமும் தெரியாமல் விழித்ததால் ஆசிரியையிடம் கடிந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர். என்னன்னு கூட தெரியாது. அப்ப நம்ம எடுத்த வகுப்பு இந்த கிளாஸ் முடிச்சா இந்த பசங்களுக்கு இந்த விஷயங்கள் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி என்ன சரிங்களா? இதனோட குளுக்கோஸ் டெஸ்ட்னா என்ன, அதனுடைய வாட் இஸ் த ஹவ் டு டு இட், இந்த சேஞ்ச் இது வந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நான் சார் நான் சொன்னேன். இது நடக்கலைன்னா நத்திங் இஸ் ஹேப்பனிங். நீங்க சொல்ற வாகை சொல்றோம்னா குப்பையெல்லாம் போடணும். இப்படி பாடம் நடத்தினால் எப்படி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் உயரும் என்று அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை அழைத்து கடுமையாக எச்சரித்தார்.
You have to sit through the whole class. You sat through the whole class? Not for teaching, sir. Deputation and all. Come on. ஒரு வகுப்புல முழுமையாக ஆசிரியர் எடுக்கிற பாடத்தில் சரியாக எடுக்கிறாங்களான்னு ஆய்வு செய்யணும். கிளாஸ் போகிறது அது ஆய்வு சும்மா தான். உங்கள் பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்எம் இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அலறணும். உண்மையிலே சார் மாணவர்களின் கல்வியின் தரத்தை உயர்த்த இயலவில்லை என்றால் இடமாறுதல் பெற்று சென்று விடுங்கள் என்று எச்சரித்துவிட்டு புறப்பட்டார் ஆட்சியர் பிரபுசங்கர். பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ்.